எல்லாரும் என்ன ஆசைப்படுறீங்க? 2026 ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல? 2026 முதலமைச்சர் வேட்பாளர் அறிவுமணி ஐயா தான் சொல்கிறீங்கல்ல? இப்போ இதெல்லாம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? பெரிய ஐயா சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். ஐயா சொல்கிறத தான் கேட்கணும், ஓடி ஓடி உழைக்கணும். சரி, இப்போ முதல்ல நம்ம சின்ன ஐயா பேசுவார். ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த தொகுதியில் நம்ம ஏராளமான ஓட்டு வாங்கி நம்ம நல்லா வச்சுட்டு தானே இருந்தோம். இந்த காலத்தில் நல்லா இருந்தோம். என்ன மேடம் அப்படி பார்க்குற? அப்படியேன்னு பார்க்குறியப்பா? என்னப்பா பார்க்குற அப்படி? உன்னதான்ப்பா கேட்குறேன், என்ன பார்க்குற அப்படி? நீ எல்லாம் 52,000 வாங்கின தொகுதியிலேருந்து வந்துட்டு இன்றைக்கி பாரு என்ன தொகுதி, இன்றைக்கி ஓட்டும் இல்லை ஒன்றும் இல்லை. அதெல்லாம் யார் பேச்சை கேட்டு இப்படி பண்ணலான்னு தோற்று போய் அசிங்கமாக அது விடுங்க. இன்னும் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு 10 மாதம்தான் இருக்குது. அந்த 10 மாதத்தில் நம்ம வெறித்தனமாக உழைக்கணும். எப்படி வெறித்தனமாக உழைக்கணும். இப்போ அப்படின்னா தான் நம்ம எங்கே மூஞ்சிலாம் பார்த்தா வெறித்தனமே இல்லையே. மூஞ்சியெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கூட வெறித்தனமே இல்லை. எங்கே அதெல்லாம் இல்லை. நீங்கள் உழைச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இதே இந்த சேலம் தொகுதியில் நம்ம 2 சீட்டு தனியாக நின்று ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நிலமை என்ன? கூட்டணி வைக்க வேண்டிய நிலமை. சொல்லி யாரோ கூட்டணி வைக்க வேண்டிய நிலைமைக்கு 2 தொகுதி ஜெயிக்கிறோம். அது மாதிரி தேவையில்லை. நம்ம கட்சியை பற்றி பொது வழியில் போய் கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? இப்படி சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க? அங்கே என்னப்பா குடிசை கொளுத்துற மாதிரி இருக்குது, குப்பையா? சரி, என்ன சொல்லுவாங்க? நல்லபடியாக தான் சொல்லுவாங்க. அது மாதிரி போய் ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். கட்சி முன்ன மாதிரி இல்லை. அது ஒத்துக்கிறீங்களப்பா? ஒத்துக்கோங்க, தயவுசெய்து ஒத்துக்கோங்க. வழியை விட்டுட்டு அடுத்தடுத்து வழியை விடுங்க. ஃபீல்டில் போய் நல்லா வேலை செய்யுங்க. நம்ம 2026 நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். அதில் இப்போ வேலை செய்யுங்க, அவ்வளோதான். நன்றி ஐயா. இப்போ அடுத்ததாக பெரிய ஐயா பேசுவார். ஐயா. அது நம்ம 2026 நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம இதில் இளைஞர்கள் ஓட்டு போடணும். அப்புறம் மகளிர்கள் ஓட்டு போடணும். ஓட்டு போட்டால் நம்ம கட்சி ஜெயிச்சிரும். இங்கே பொறுத்தளவுக்கு நான் தான் புரியுதா? இங்கே நான் தான். கேட்டு இருக்கிறதா இருந்தால் இருங்க. நான் தான். நன்றி.